சடனாக வரக்கூடிய பால்பிட்டேஷன்ஸ், படபடப்பு. நார்மலாக உட்காந்துருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா படப்படன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக ஒரு ஃபோன் பேசிகிட்ருப்போம், அல்லது ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் நேப் எடுக்கணும், ஒரு தூக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட, படுக்கணும்னு நினச்சா கூட ஒரு மாதிரி பதட்டமாக படபடப்பாக ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி படபடப்பை உங்களை அடிக்கடி பாதிச்சுட்ருக்கு அப்படின்னாலும் சரி, ரேராக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி, இன்டர்வல்ஸில் நீங்கள் இந்த ப்ரெஷர்ஸை கொடுத்து உங்களோட பால்பிட்டேஷன்ஸை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். அப்பப்போ வந்துட்டு இருந்தால் இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் பாருங்கள், பாமோட முடிவில் க்ரீஸில் அந்த பாயிண்ட் இருக்குங்க, தெரியுதுங்களா? இதை எப்படி லொக்கேஷன் பண்ணலாம்? நடுவில் மார்க் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் ஈஸி தான். 2 விரல்களை வச்சுட்டு அந்த க்ரீஸில் இப்படியே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக உங்களால் அதை லொக்கேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரெஷர்ஸை வந்து லைக் திஸ், உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷன். கைகளை இப்படி வைக்கக்கூடாதுங்க, கைகளை இப்படி வச்சுட்டு ப்ரெஷர்ஸ் இப்படி கொடுங்க. மைல்டாகவே இருக்கட்டும் ப்ரெஷர்ஸுங்க. 2 கைகள்லையும் அதே இடத்துல ப்ரெஷர்ஸை கொடுங்க. 3லேருந்து 5 முறை. உங்களோட விரல்கள்னாலும் அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ப்ரெஷர்ஸ் கொடுங்க. நகத்தில் டீப் ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஜென்டலாகவே இருக்கட்டும் உங்களோட ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு டைமில் மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. அதாவது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ரிலாக்ஸாக உங்களோட ப்ரீத்திங் இருக்கட்டும். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 5லேருந்து 10 முறை டீப் ப்ரெஷர்ஸ். இந்த ப்ரெஷர் மாதிரி 3லேருந்து 5 முறை ஒரு செஷனாக வச்சுக்கோங்க. இந்த செஷன்ஸ் மாதிரி ஒரு 3 to 5 செஷன்ஸ் வரைக்குமே ஒரு 5 minutes ஒன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. படபடப்பாக இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா உடனே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. வித்தின் மினிட்ஸ் உங்களால் அந்த பால்பிட்டேஷன்ஸை குறைச்சிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள்.